நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நிறைவான ஆசீர்வாதங்களை நினைத்து நன்றி செலுத்தி கடவுளை புகழும் ஒரு அருமையான நேரம், அதிகாலை நேரம். ஆண்டவர், நான் என்னாலும் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே திகையாதே என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கடவுளை போற்றி புகழும் ஒரு நேரம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நினைந்து பாடி புகழ்கிறோம். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். ஆண்டவர் இன்று திருப்பாடல் 68 வழியாக நம்மோடு பேசுகிறார். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் என்கிற இந்த வார்த்தை. நாம் அரசர்கள் மட்டுமல்ல, குடிமக்களும் கடவுளை போற்றி புகழ அழைக்கப்படுகிற ஒரு நேரம். நம்முடைய வாழ்வினுடைய கட்டங்களை எல்லாம் நாம் மீண்டும் சிந்திக்கிற போது, நாம் கடந்து வந்த அந்த வாழ்வின் தளங்களை மீண்டுமாய் திரும்பி பார்க்கிற போது, அவருடைய வல்லமையினாலே நம்மை நிறைவாக்கியதையும், அவர் நம் சார்பாக செயலாற்றியதையும், அவருடைய வல்லமை நம்மை நிறைவாக்கியதையும் கண்டு மகிழ்ந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்று இப்பொழுது அதே கிருபையின் வழியாக நம்மை ஆசிர்வதிக்கிறார். ஆகவே அந்த தெய்வத்தை உணர்ந்து பாடி துதிக்கிறோம். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், அவர் தம்முடைய ஆற்றலை நமக்கு உரியதாக்கி நம்மை அர்த்தமுள்ள அடையாளங்களாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே நாம் ஒன்றும் அறியாத நேரங்களில் விழுந்து கிடந்த அந்த காரியங்கள், நாம் பாவத்திலே திளைத்திருந்த அந்த நேரங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி தந்திருக்கிறார். அவர் கொடுத்த கிருபையும் இரக்கமும் நமக்கு நிறைவாய் நம்மை வழிநடத்தி உயர்த்தி இருக்கிறதை உணர்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்படியாக அவர் தம் குரலில், தம் வலிமைமிகு குரலில் முழங்குகிறார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள் என்கிற வார்த்தையை உணர்ந்து அவருக்கு நாம் நம்முடைய வார்த்தைகளை மாற்றியாக அவருடைய மகிமையை விளக்குகிற சான்றாக நாம் பறைசாற்றுவோம். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மாட்சியின் நிறைவில் நாங்களும் இணைந்து உம்மை துதிக்கும் இந்த வேளையில் உமது வார்த்தை உண்மையினால் எங்களை வழிநடத்த கிருபையாய் செயலாற்றுகிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிறைவாக்கியருளும் என்ற ஜெபத்தோடு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வளர்ச்சியையும் தளர்ச்சியையும் நீரே உடனிருந்து நீர் கட்டி எழுப்புகிறீர். எங்களுடைய எல்லா விதமான துன்ப வேளையிலும்
துயரமான நேரத்திலும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை விடுவித்து ஆசீர்வதிக்கிறீர். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீர் எங்களுக்காக செய்து வருகிற எல்லா மகத்தான காரியங்களையும் நினைந்து மகிழ்ந்து நாங்களும் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்கள் வாழ்வில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே.